பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ், கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ் அழியாது வாழியவே. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். வருவோம் பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூய ஆவியானவரின் பெருவிழா என்று. தூய ஆவியின் வழியாக இறைமகன் இயேசு அன்னை மரியாளின் வயிற்றில் கருத்தாங்க இவ்வுலகில் அவதரித்தார். திரு அவை நமக்கு அருளும் அனைத்து அரும் அடையாளங்களிலும் தூய ஆவியானவர் நம்மில் செயலாற்றுகின்றார். திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் தூய எண்ணங்களோடு வாழ்வோம். நாம் எப்போதும் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய அரசியல் சூழ்நிலைகளிலும் அப்படியே நடக்கின்றன. எதற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். தூய ஆவியானவர் நம்மில் ஆட்கொண்டிருக்கின்றார். அஞ்சிய சீடர்களின் வாழ்வில் அதிசயத்தை செய்ய வைத்தார். பயத்தோடு இருந்தவர்களை பரிசுத்த ஆவியை பொழிய வைத்தார். அமைதியற்றவர்களுக்கு அமைதியை தந்தார். இறுகிய இதயங்களை இலகுவாக மாற்றினார். அதன் வழியாக தூய ஆவியானவரின் அருளை பெற்றனர். இந்த நல்ல நாளில் ஆவியை பெற்று புது படைப்பாக மாறுவோம். இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம்.
வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவாலயம் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று ஒருவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. தேவாலயம் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று ஒருவர். அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின்
செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், ஆம், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடையை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகொஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசும் போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கி இருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபெத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்தி விட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தை முகத்தை புதுப்பிக்கின்றீர் புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூயாவி எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பு தீ பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தூய ஆவியார் பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து தூய ஆவியாரினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளும் இந்த வழிபாடும் இந்த வாசகங்களும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்பது தூய ஆவியானவரின் இயல்பை அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னுடைய தந்தையிடமிருந்து ஒருவரை அனுப்புவேன், துணையாளரை அனுப்புவேன் என்று கூறுகின்றார். தூய ஆவியாரை அவர் துணையாளர் என்று சுட்டி காட்டுகின்றார். அதேபோல் இந்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதியிலே அவர் உங்களுக்கு முழு உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக, உங்களை வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் என்றும் சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தம் என்பது நாம் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பதும் ஒருவரை ஒருவருக்கு வழிகாட்டிகளாக இருப்பதும் தான். நம்முடைய பெற்றோர்கள் நாம் பிறந்தது முதலே நமக்கு துணையாக இருக்கின்றார்கள், நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றார்கள். நம்முடைய பள்ளி பருவத்திலே ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் என அனைவருமே நம்முடைய வாழ்விலே
துணையாளர்களாக, நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக எல்லா நிலைகளிலுமே இருக்கின்றார்கள். இந்த துணையாளராக இருக்கக்கூடிய அந்த பண்பும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த பண்பையும் தான் தூய ஆவியானவர் சிறப்பாக கொண்டிருந்தார். அந்த பண்பைத்தான் நாமும் வாழ்வாக்க வேண்டும். இன்று ஆளுகின்ற அரசுகளுக்கும் ஒரு சில தன்னாட்சி அமைப்புகள் துணையாக இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அவர்கள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். அதேபோல்தான் ஆளுகின்ற அரசுகளுக்கு ஓர் இயக்கம் என்பது வழிகாட்டியாகவும் இருப்பது என்பது நம்முடைய நாட்டிலே இயல்பாக இருந்துகிறது. நாம் வாழுகின்ற இந்த சூழலில் மனிதர்களைப் போல பொருட்களும் நமக்கு துணையாக இருக்கின்றன, நம்மை வழிகாட்டிகளாக நமக்கு இருக்கின்றன. கூகுள் மேப் இதுதான் அதிகமான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் முன்பின் தெரியாத இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது இதுதான் நமக்கு துணையாக இருக்கின்றது, நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. பல்வேறு வளர்ப்பு பிராணிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பல வயது முதிர்ந்தவர்கள் தனிமையிலே வீட்டிலே இருப்பவர்களுக்கு இவைகள்தான் அதிகமாக துணையாக இருக்கின்றன, அவர்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கின்றன. இந்த சூழலில் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழா தூய ஆவியானவருடைய பெருவிழா என்பது நாம் அவரை போல ஒருவர் மற்றவர்களுக்கு துணையாகவும் ஒருவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் இருக்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் எவ்வாறு தூய ஆவியாரை போல இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே தூய ஆவியானவரை துணையாளராக அங்கே கூடியிருந்த எல்லா மக்களுமே பெற்றுக்கொள்கின்றார்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கலாத்திய திரு அவைக்கு நீங்கள் தூய ஆவியினுடைய இயல்புக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பினை விடுக்கின்றார். நாமும் எவ்வாறு இந்த தூய ஆவியானவரை போல வாழ வேண்டும் என்றால், இந்த தூய ஆவியானவர் தான் இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்பும் உயிர்ப்பிற்கு பின்பும் திருத்தூதர்களுக்கு பல நேரங்களில் துணையாகவும் தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார். இவர் பல நேரங்களில், அதுவும் குறிப்பாக இயேசுவினுடைய அந்த உயிர்ப்புக்கு பின்பாக பல நேரங்களில் அவர் திருத்தூதர்களுக்கு துணையாளராகவும் திருத்தூதர்களை வழிநடத்தக்கூடியவராகவும் தான் அதிகமாக இருந்தார், அதிகமாக செயல்பட்டு இருக்கின்றார். தொடக்க கால திருவையிலே பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள் ஏற்பட்ட போதிலும் கூட அவர்களை அந்த இக்கட்டான துயர்மிகு சூழலிலும் கூட தூய ஆவியானவர் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். திருத்தூதர்கள் அனைவருமே, இயேசுவின் சீடர்கள் அனைவருமே ஓர் அறைக்குள் முடங்கி இருந்த போது அவர்களுக்கு துணையாளராக, அவர்களை வழிநடத்தக்கூடியவராக, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இந்த தூய ஆவியானவர் தான் இருந்தார். இவ்வாறு தொடக்க கால திரு அவை தொடங்கி எல்லா நிலைகளிலுமே திரு அவையை வழிநடத்தக்கூடியவராக, திரு அவைக்கு துணையாக நிற்கக்கூடியவராக இந்த தூய ஆவியார் இருக்கின்றார். அவருடைய இயல்பை தான் நாமும் அணிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் காணப்பட்ட இந்த இரண்டு பண்புகளை நாமும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக மனித வாழ்வு என்பதும் சிறப்பாக அமைந்திருக்கும். ஒருவர் மற்றவருக்கு நாமும் அவருடைய இக்கட்டான சூழலில், அவருடைய துன்பம் நிறைந்த சூழலில், துயர் மிகுந்த நிலையில் நாம் ஒருவர் மற்றவருக்கு துணையாக வழிகாட்டிகளாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்வு என்பது ஏற்று மிகுந்த வாழ்வாக நம்மால் அவர்களுக்கு ஏற்படும். தூய ஆவியானவருடைய இயல்புக்கேற்ற வாழ்வை வாழத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே தூய ஆவியானவரின் இயல்பை உறுதி பூசுதல் என்கின்ற அரும் அடையாளத்தில் பெற்றுக்கொண்ட நாம் அதனுடைய உண்மை இயல்புக்கேற்ப வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தூய ஆவியானவருடைய உண்மை இயல்பை நாம் அணிந்து கொள்வோம். அவருடைய இயல்பான துணையாக நிற்பது, வழிகாட்டுவது என்ற இரண்டு பண்புகளை தொடர்ந்து நாம் வாழ்விலே சக மனிதரிடத்திலே வாழ்வாக்குவோம். நிச்சயமாக அவ்வாறு வாழ்வாக்கும் பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த தூய ஆவியார் பெருவிழா அர்த்தம் பெறும். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
வல்லமையார் இறைமகன் நமக்கார் மனிதனானார் கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியா நம்புகிறேன் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பினின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலக முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பது நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலே உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டறலும். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்றுரைத்த இறைவா, எம் மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் மக்களுக்கு எது தேவை என்று அறிந்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி காணவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டறலும். உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப சிறு பிள்ளைகள், இளைஞர், இளம்பெண்கள் உம்மை பின்பற்றி வாழ தேவையான ஞானத்தையும் ஆசிரையும் பொழிந்து எதிர்காலத்தில் சிறந்த தூண்களாக வாழவும் மனித நேயத்துடனும் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய அறிவையும் பெற்று வளர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டறலும். ஒவ்வொன்றையும் படைத்து அது நல்லதென கண்ட இறைவா, இன்றைய காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மக்களை வாட்டி வதைக்கும் காலநிலையை மாற்ற நல்ல மழையை தந்து அதை நல்லதென காண செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். உலகிற்கெல்லாம் அரசரான எம் இறைவா, எம் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகின்றது. நீரே உம் தூய ஆவியை மக்கள் மீது பொழிந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தும் நல்வியர்வையும் உனக்காக. மகிழ்வுடன் தருகின்றேன், பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா.
வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிய. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். இறைவா உன் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம்.